ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முஸ்லீம் வீட்டிலலாம் எப்படி வைப்பாங்களோ நாங்கள் அது போல் வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி மட்டன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம் மட்டன். அதுக்கு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அரைஞ்சி வச்சுருக்கோம். ரெண்டுமே சேர்க்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்கறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்குறோம். கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதனால தான் நாங்கள் கொஞ்சமாக அரைஞ்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மட்டன் குழம்புல போடுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும். அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வரணும். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோடனே நாங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிட்டோம். இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து மிளகாய்த்தூள் உப்பு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேக வச்சு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காண்டி தேங்காய் சோம்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து குழம்பு திக்காக வரதுக்காண்டி தான். நிறைய பேர் வரும்போது செய்யும் போதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.